வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே சிறு வயதிலே ஒரு பெரியவரை காணச் செல்கின்றேன். பல்வேறு சித்துக்களின் நிலைகளை பெற்றவர், சிவசக்தியின் பரிபூரண அருளுடையவர். என்ன வேணும்னார். ஐயா, உங்கள் ஆற்றல் வேணும் என்று விளையாட்டாக கேட்டேன். அவர் அதற்கு சொன்னார், கட்டாயம் உனக்கு சித்திக்கும், நீ குமார் குருஜியை கண்டு வா என்றார். சென்றேன். குமார் குருஜி அவர்கள் எனக்கு பல்வேறு ஞான வழிகாட்டுதல்களை ஒரு குறிப்பாகவே உணர்த்திவிட்டார். பிறகு காலங்கள் உருண்டோடுகின்றன. மீண்டும் எனக்கு இல்லத்திலே ஒரு கனவு வருகிறது. என்ன கனவுன்னா, அது ஒரு ஸ்படிகம் போல் ஒரு ஒரு நிலையில் சுகபிரம்ம மகர்ஷி ஒரு ஜோதி நிலையிலே ஒரு தரிசனத்தை தருகிறார். விநாயகனை காண்கிறேன், ஆஞ்சநேயரை காண்கிறேன். மீண்டும் அந்த கனவு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் பல்வேறு ஏற்றங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள். மற்றொரு முறை சேலம் செல்கிறேன். இந்த சேலம் போகும்போது தான் என்னாவது, என்னை ஒரு கனவு வருகிறது. நான் தான் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். நான் இந்த சேலத்துக்கு ஒரு பணியாக இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளில் இந்த நேரத்தில் இவரை பார்க்க வந்தேன். அப்புறம் இங்கேயே தங்கினேன். இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் சென்றேன். மேலே ஏற்காடு மேலே ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய தங்கி இருக்கக்கூடிய வீடு இருக்குது. இன்னும் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்குது ஏற்காட்டில். இந்த கோயிலில் இந்த சம்பவங்கள் நடந்தது எல்லாம் சொல்கிறார். அப்படி செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் எனக்கு சொல்ல துவங்குகிறார், அல்லது அதை உணர துவங்குகிறேன். எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று அது ஒரு நிலையில் எனக்கு வர துவங்குது. நானும் என் மனைவியும் சென்று இருந்தோம். நான் சொல்கிறேன், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பணும். இல்லை, நீ சுகபிரம்மத்தை பற்றி பேசிட்டு தான் இங்கேருந்து கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வார்த்தைகள் வர துவங்குகின்றது. மீண்டும் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், அந்த கனவுகள், அந்த பெருமாள் கோயில், அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையில் போய் சேர்வராயரை தரிசிக்கிறேன். அது செல்லக்கூடிய வகையில் நிகழக்கூடியவற்றை சொல்லுகிறார். அப்புறம் இந்த திருக்கோவிலூர் ஞானானந்தகிரி சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவருடன் ரிலேட்டட் சில சம்பவங்கள், மீண்டும் சில கனவுகள். நினைவான்லாம் தெரியாது, அப்படியே ஓடுது. அப்படியே எனக்கு செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் பேச சொன்னார். நான் சுகரை பற்றி ஒரு 6 மாதம் பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த பாட்டுக்கு மீண்டும் வருகிறேன். அதுக்குள்ளேயும் பார்த்தேன், மக்கள்கிட்ட அந்த சுகரை எடுத்து செல்லும் பணி இன்னும் அதிகமாகி விட்டது. அப்போது என்னென்னா, ஒரு ஃபார் பாஸ்ட் 30 years or 40 years, சுகர் இஸ் கைடிங் மீ இன் எவ்ரி ஸ்டெப் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இன்னைக்கு காலையில் சுகரை மீண்டும் காண்கிறேன். ஒரு நடுராத்திரி தூங்கவே முடியல. சுகர் சொன்னார், நீ கணபதியை பற்றியும் ஹனுமனை பற்றியும் சொல்கின்றாய், சுகரை பற்றியும் சொல்லுகின்றாய். நாங்கள் மூவரும் உனக்கு குழந்தைகளிடம் நீ கேட்பாயா, நீ தருவாயான்னார். என்னப்பா சொல்கிற? உடனே சுகபிரம்ம மகர்ஷி சொன்ன உடனே எனக்கு அழுகை வந்து விட்டது. நான் என்னன்னு போய் சொல்லுவேன்? நானே அத்தா அரியே என்பார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன். பல்வேறு சில சமயங்களில் எனக்குமே அவர் சொல்லக்கூடிய சில செயல்களை செய்வதிலே 1008 ஒரு தடங்கள்லாம் வரும். அப்படியே நினைக்கிறேன், சுகபிரம்மே இது நியாயமா? நீ என்னை எல்லாம் உடனே சொன்னார் சுகர், என்னை எல்லாரும் தந்தையாக கருதுகிறார்கள், குருவாக கருதுகிறார்கள். ஆனால் உனக்கு நான் குழந்தைன்னார். என்னால் என்ன பேசுறது? சுகபிரம்ம மகர்ஷியை நீ இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா நான் உன்கிட்ட என்னன்னு கேட்பேன்? நான் தானே உனக்கு செஞ்சாகணும். ஏற்கனவே உன் செயல்களை செய்வதிலே என்னால், ஏன்னா எனக்கு என் மனைவிக்கும் யார், அந்த சுகர் தான். அந்த சுகரை வைத்துக்கொண்டு, சுகபிரம்மத்தை வைத்துக்கொண்டு நான் உடனே கேட்டேன், என்னப்பா நீ பரம கருணாமூர்த்தி, சகல லோகத்துக்கும் செல்வத்தை வழங்கக்கூடிய மகாலட்சுமியோட அம்சம். அஷ்டாட்சர மந்திரத்தை அந்த அலமேலுமங்கம்மாவிற்கு உரைத்தவன் அல்லவா நீ? ஆகாசராஜனுக்கு குலகுருவாயிற்றே, குபேரனுக்கு குலகுருவாயிற்றே, என்கிட்ட போய் கேட்கிறியே? என்னப்பா சுகபிரம்மே, நான்